எல்லோருக்கும் வணக்கம். என் பெயர் என் குடும்பத்தின் அடையாளம். குரூப் 4 ரிசல்ட் இன்றைக்கி விட்டுட்டாங்க. எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நானும் என்னுடைய குரூப் 4 ரிசல்ட்டை பார்த்தாச்சு. என்னுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது தான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு நான் நினச்சேன். டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே நான் எவ்வளோ கொஷின்ஸ் கரெக்டாக இருந்தது, இப்போது ரிசல்ட்டில் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது, அதே மாதிரி நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் போனேன்னா இல்லையா அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நான் நினச்சேன். 2024 நடந்த குரூப் 4 எக்ஸாமில் நான் கரெக்டாக 159 கொஷின்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக போட்டிருந்தேன். ஸோ இந்த டைமில் நம்ம 159 ப்ளஸ் அப்படிங்கிறது ஒரு 165 ஒரு 170 ப்ளஸ் அப்படிங்கிற கொஷின்ஸ் நம்ம கரெக்டாக போடுவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நான் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனேன். அந்த மைண்ட் செட்டில் எக்ஸாமையும் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். பட் நான் எதிர்பார்த்த அளவுக்கு கொஷின்ஸ் அப்படிங்கிறது இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கொஷின்ஸ் ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு. தமிழ் ரொம்ப டஃப்பாக இருந்தது. தமிழில் என்னால் கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணவே முடியாத அளவுக்கு கஷ்டமாக தான் இருந்தது. மேக்ஸும் ஜிஎஸும் எனக்கு ஓரளவுக்கு ஈஸியாக தெரிஞ்சது கம்பேரிட்டிவ்லி தமிழோட. ஓகேங்களா? ஸோ மேக்ஸில் நான் 22 ப்ளஸ் அப்படிங்கிற கொஷின்ஸ் போட்டிருந்தேன். 22 தான் கரெக்டாக, 22 கொஷின்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக போட்டேன். ஸோ ஜிஎஸில் ஓகே, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஸோ ஜிஎஸ் அப்படிங்கிறதும் எனக்கு ஓகேவாக இருந்தது. டென்டேட்டிவ் ஆன்சர் கீ செக் பண்ணும்போது எனக்கு கரெக்டாக 143 கொஷின்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இருந்தது. டென்டேட்டிவ் ஆன்சர் கீழே 143 அப்படின்ட்டு இருந்தது. ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா என்னுடைய கொஷின்ஸை நான் செக் பண்ணும்போது எனக்கு 145 கொஷின்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது. நான் நிறைய கொஷின்ஸ் அப்படிங்கிறது சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். 11 கொஷின்ஸ் அப்படிங்கிறது சேலஞ்ச் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் எனக்கு 2 கொஷின்ஸ் அப்படிங்கிறது மட்டும்தான் கரெக்டாக இருந்தது. ஸோ அது எந்த கொஷின்ஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் அனலைஸ் பண்ணலை. அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம எந்த அளவுக்கு கொஷின்ஸ் வந்து தப்பாக போட்டிருக்கோம், டிஎன்பிசி வந்து எந்த கொஷின்ஸ்க்கு வந்து கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது இதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணால் தான் தெரியும். பட் இது வரைக்கும் நான் செக் பண்ணல கொஷின்ஸ் எதையுமே. 145 அப்படிங்கிறது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாதது தான். பட் ஒரு 150 ப்ளஸ் கொஷின்ஸ் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் 145 அப்படிங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே கம்மியான கொஷின்ஸ் தான். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத உங்களோட சொல்லிடுறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், எனக்கு ஃபுல் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே எனக்கு குரூப் 2 எக்ஸாம் மட்டும்தான். குரூப் 2 ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எய்மு, என்னுடைய ட்ரீம் அப்படின்ட்டு நான் சொல்லியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு வரக்கூடிய மெயின்ஸ் எக்ஸாமுக்கு என்னுடைய ப்ரிப்ரேஷன்ஸ் ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்மளுடைய டெலிகிராமில் கொஷின்ஸ் அப்படிங்கிறதும் நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரீசனிங்கில் லைவ்லேயும் நம்ம ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் அப்படிங்கிறத கேட்டுட்ருக்கோம். ஸோ இந்த ஒரு இடத்துல நீங்கள் தயவு செய்து கம்மியான கொஷின்ஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா சோர்ந்து போயிடாதீங்க. கண்டிப்பாக இதை விட ஒரு பெரிய போஸ்டிங் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா வரக்கூடிய மெயின்ஸ் எக்ஸாமில் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னாலும் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம் ஆகட்டும், குரூப் 2 எக்ஸாம் ஆகட்டும், அதில் நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிச்சிங்க அப்படின்னாக்கா கிளியர் பண்ணவும் முடியும். இந்த ரிசல்ட்டு என்னை எந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். குரூப் 4 அப்படிங்கிறது வந்து என்னுடைய எய்ம் இல்லை அப்படிங்கிறது தெரியும். ஸோ குரூப் 2 அப்படிங்கிறது மட்டும்தான் என்னுடைய எய்ம் அப்படின்றது பொழுது இந்த ரிசல்ட் அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் பெயினாக தான் இருக்குது. பட் எதுவாக இருந்தாலும் நெக்ஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸில் நமக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துடும் ப்ரிலிம்ஸில். ஸோ நெக்ஸ்ட்டு எல்லாத்துக்குமே சேர்த்து நம்ம ஃபீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மூவ் ஆன் ஆகிட்டேன். நடந்த எதையுமே நம்மளால் மாற்ற முடியாது, பட் நடக்க போகிற விஷயத்த நம்மளால் மாற்ற முடியும். கரெக்டுங்களா? அதனால் நடந்து முடிஞ்ச விஷயத்துக்காக உட்காந்து ஃபீல் பண்ணுறத விட நெக்ஸ்ட்டு நம்ம இதிலேருந்து எப்படி ஒரு லெசனை கற்றுக்கிட்டு அடுத்து இந்த தப்பை நம்ம பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். ஸோ அதுக்காக நீங்கள் எந்த ஒரு இடத்துலையும் கஷ்டப்படாதீங்க, படிங்க, படிச்சுட்டே இருங்க. வரக்கூடிய எக்ஸாமில் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.